இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் டேஸ்டியான இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு நான் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளர்னால் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துடுங்க. 1.5 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி செவக்க வறுத்து எடுத்துருங்க. அப்படி வறுக்கும்போது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்கா ஃப்ளேவர்ஃபுல் டைம் யூடியூப் சேனலில் பாருங்கள், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததை எடுத்து பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு அப்புறமா மிளகா போட்டு அதையும் வறுத்து எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு கட்டி பூண்டு தட்டி இந்த மாதிரி வறுத்து அதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டேன். நல்லா ஆறின பிறகு முதல்ல மிளகா மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அப்புறமா எல்லாம் சேர்த்து அரைச்சிருங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி பொடி.